வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். ஆத்திச்சூடி வரிசை ஒப்புரவு ஒழுகு. ஒப்புரவு அப்படின்னாக்கா நிறைய பொருள்கள் உண்டு. வேளாண்மைன்னு ஒரு பொருளும் இருக்கக்கூடியது. ஒப்புரவுனாக்கா நம்ம உலக நடைமுறையை அனுசரித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ஒவ்வொரு காலத்திலையும் உலகத்தில் சில வகை மாற்றங்கள் தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே வரும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. கால தேச வர்த்தமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே நன்னூலார் புறநடையாக சொல்லியிருப்பார். பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடக்கணும். இருந்தாலும் அதுலயும் நல்லது கெட்டது பார்த்துக்கணும் அப்படின்றதுதான் நம்ம ஜோதி நிலையத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கும். ஏன்னாக்கா ஒரு காலத்துல நம்ம திரைப்படங்கள்ல பார்க்கக்குள்ள வில்லன் செய்யக்கூடிய வில்லன் பாத்திரம் என்னென்ன செய்யுதோ அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது தீயதை தீயதாக பார்த்த காலம், நல்லதை நல்லதாக பார்த்த காலம் மாறிடுச்சு. இப்போ இந்த காலத்துல திரைப்படங்கள்ல ஹீரோக்களும் செய்யக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா கெட்டதையே செய்யறாங்க. ஒரு பெண்ணை இழிவுபடுத்துறது, குடிக்கிறது, ஒரு ஸ்டைலாக ஒரு பீடி தூக்கி போட்டு பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரியான செய்யறத நல்லதா பாக்குறாங்க குழந்தைங்க. தீயதை நல்லதாக பார்க்கக்கூடிய காலம். அதனாலதான் நம்ம ஒப்புரவு ஒழுங்கு அப்படின்னாலும் அதுல விதிவிலக்குகளை கண்டிப்பாக பார்க்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். இந்த காலத்துல ஒரு பணக்காரனாக்கா அவன் சிகரெட் பிடிச்சிட்டு ஸ்டைலா இருக்கணும், குடிக்கணும், அவன் ஏழைகளை மதிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான பாத்திர படைப்புகளை பார்க்கிறோம். ஒருத்தன் வெற்றியாளராக இருக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பணக்காரனாக இருக்கணும் ஆகணும் அப்படின்ற மனப்பதிவும் உண்டு. ஆனால் இதுதான் உலக நடைமுறை உண்மை. நீங்க வெற்றியாளர் சரித்திரத்தெல்லாம் எடுத்து பாருங்க. ஏழையா இருந்து பணக்காரங்களாக ஆகியவர்களாக இருப்பாங்க. அதே போல் சாதனையாளர்களும் உண்டு. சாதனையாளர்கள் வறுமை வயப்பட்டு சோத்துக்கு லாட்டரி அடிச்சு செத்து போனவங்களும் இருக்கிறாங்க. வெற்றியாளராக தான் நம்ம திகழணும். இருந்தாலும் அதுக்கும் வரைமுறையை பார்க்கணும். ஒரு காசு பணம் மட்டும்தான் பெருசு அப்படின்ற எண்ணத்தை குழந்தைகள் மனசுல பதிய வச்சு வளர்க்கக்கூடாது. உலக நடைமுறையை அனுசரிச்சு தான் நம்ம செய்யணும். நல்ல பொருளாதாரத்தில் வளமாக வரணும். நியாயமான நீதியான வழியில பொருள் ஈட்டணும். இருந்தாலும் நம்ம கெட்டதை கெட்டதாக பார்க்கணும், நல்லதை நல்லதாக பார்க்கணும். பிரித்தறியக்கூடிய அறிவை குழந்தைங்களுக்கு ஊட்டணும். அந்த காலத்திலேயே நம்ம பெரியவங்க எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி வச்சிருக்கிறாங்கனாக்கா அவங்க அடுத்த தலைமுறை நீதி நேர்மையோடு அன்பு அறத்தோடு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுதான். அதனால் பழைய சொற்களா இருந்தாலும் சரி நம்ம இந்த காலத்துக்கு கண்டிப்பாக அதை பின்பற்றணும். பழசு அப்படின்னாக்கா பழைய படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க, பழைய திரைப்பட பாடல்கள்லாம் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு அந்த காலத்து கதைகள் தாத்தா பாட்டி சொன்னாங்க காது கொடுத்து கேட்கறதே இல்லை. இதெல்லாம் மாற்றணும். இருந்தாலும் நம்ம உலக நடைமுறை என்னன்னு பார்த்துட்டு அதை குழந்தைங்களுக்கு போதிக்கவும் செய்யணும். ஏன்னா மோசமான உலகம் அழகிய வெறி பிடித்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டதெல்லாம் நிறைய நடக்கக்கூடியது. கெட்டதுதான் செய்தியிலும் வரும். இருந்தாலும் அதுல நல்லதெல்லாம் இருக்கு. நல்லதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். நம்ம தவறான பாதையில போகக்கூடாது. அதே போல் குழந்தைங்க ஏதாச்சும் ஒரு இப்ப நடக்கக்கூடிய வன்முறையில போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னா அவங்க தற்காத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாவற்றையும் போதிக்கணும். சாதாரணமாக ஒரே வரிதான் ஒப்புரவு ஒழுகுன்னு உலக நடைமுறை அறிந்து நம்ம நடக்கணும். குழந்தைங்களுக்கும் சொல்லி தரணும். இதுதான் இக்காலத்துக்கு தேவையானது. நன்றி, வணக்கம்.